ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 100 டேஸ் ஃப்ரீ கைடன்ஸில் டே 11க்கான ஜென்ரல் தமிழ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்பு இயல் 7 அதுலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் 2 வீக்ஸாக 9ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீக்கு 7, 8, 9 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 11வது நாளில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழரின் பங்கு, சீவக சிந்தாமணி, முத்தொள்ளாயிரம், இந்த 3 இதுவும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓல்டு புக் ரெஃபரன்ஸும் கொடுத்துருப்பேன். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழரின் பங்கு. ஃபஸ்ட் வந்து நூல்வெளிக்கு வந்துருங்க. பேராசிரியர் மாசு அண்ணாமலை அவங்க தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தின் தமிழரின் பங்கு என்னும் நூலுக்கு எழுதியிருப்பாங்க. இதுக்காக தமிழக அரசின் பரிசையும் பெற்றிருப்பாங்க. இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசும் பெற்றிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூலாசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அடுத்து இந்த லெசனில் ஹைலி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்திய தேசிய இராணுவம் படையை உருவாக்கியவர் மோகன் சிங். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 1943ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் நாள் பதவியேற்றார். அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தார். ஸோ டெல்லி நோக்கி செல்லுங்கள்னு யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அப்படின்னு பசும்பொன் முத்துராமலிங்கனார் சொல்லியிருப்பாங்க. தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என கூறியவர் இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான். ரொம்ப இம்பார்ட்டண்ட். டோக்கியோ கேடட்ஸ் இவங்க வந்து எத்தனை பேர் கொண்ட குழுனா 45 பேர் கொண்ட குழு. இந்திய தேசிய இராணுவத்தில் 45 வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்காக சிறப்பு பயிற்சி பெறுவதற்கு ஜப்பானில் உள்ள அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு தான் டோக்கியோ கேடட்ஸ். ஜப்பானில் எந்த தீவு அடைஞ்சிருப்பாங்கன்னா கியூசு தீவு. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் பிரிவுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி. அதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லட்சுமி. மற்ற இதர தலை சிறந்த தலைவர்களாக இருந்தவர் ஜானகி, அதுக்கப்புறமா ராஜாமணி. அவங்க நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் வந்து கேப்டன் லட்சுமியும் சிதம்பரம் லோகநாதன் அவங்களும் தமிழர்கள் வந்து அமைச்சர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 45 பேர் கொண்ட குழுவில் கேப்டன் தாசன் அவர் இருந்திருப்பாங்க. சர்ச்சில் தான் வந்து மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளதுன்னு குறிப்பிட்டிருப்பார். அதற்கு வந்து நேதாஜி வந்து இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படிங்கிற பதிலும் கூறியிருப்பாங்க. நேதாஜியின் பொன்மொழி. இந்த பொன்மொழி கொடுத்து யாருன்னு கேட்கலாம். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா, அப்படியானால் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் அப்படின்னு கூறினவங்க யாருன்னு கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா, அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அந்த விலை என்னென்னா துன்பமும் தியாகமும். இதுதான் அந்த ரெண்டோட விலை. இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்கு மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்துல மூவர்ண கொடியை ஏற்றிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. யாரை தூக்கிலிட்டிருப்பாங்கன்னா 18 வயதான ராமு என்பவரை தூக்கிலிட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனோடது. அடுத்து சீவக சிந்தாமணி. சிலபஸில் டேரெக்டாக வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ரீக்வெண்ட்டாக மினிமம் ஒரு கொஷினாவது இதிலேருந்து வந்துடும். ஏன்னா காப்பி என் கீழே வராது. ஃபஸ்ட்டு வந்து நூல்வெளி பார்த்துக்கோங்க.
சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. விருத்தப்பாவால் ஆன முதல் காப்பியம் என்னன்னு கேட்பாங்க. இளம்பகம் என்னும் உட்பிரிவு கொண்டது. பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க. 13 இளம்பகங்களை கொண்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. நாமகள் இளம்பகம் முதல், அதுதான் வந்து ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறமா நாமகள் இளம்பகத்திற்கு நாட்டு வளம் என்னும் பகுதி பாடமாக அமைந்துள்ளது. ஸோ இளம்பகம் 13 இங்கே கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து நாமகள் இளம்பகம், இந்த மாதிரி 13 இருக்கும். டோட்டலாக 13 இருக்கும். ஃபைனலாக முத்தி இளம்பகம். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்கதேவர். சமண சமயத்தை சார்ந்தவர். இவரோட காலம் 9ஆம் நூற்றாண்டு. முன்னோட்டமாக சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக அமைந்தது நரிவிருத்தம் என்னும் நூல். அதை இவர் தான் ஏற்றிருப்பார். ஸோ என்ன நூலுன்னு கேட்கலாம், யார் ஏற்றுனாங்கன்னு கேட்கலாம். இது எந்த நாட்டு வளத்தை கூறுதுன்னு கேட்கலாம். ஏமாங்கத நாடு. இதில் இருக்கிற பொருள் கூறு கேட்குறக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த மனப்பாட பகுதியெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வரிகளில் மனப்பாடம் பகுதி பார்த்து வச்சுக்கோங்க. வருக்கை பலாப்பழம், தெங்கு தேங்காய், கொழுநிதி திரண்ட நிதி, கழனி வயல், சூழ் கரு. ஸோ இது வந்து தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். இது வந்து மனப்பாட பகுதி. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடிசில்னா சோறு, மடுவு அப்படின்னா சோம்பல், கொடியனார்னா மகளிர். இம்பார்ட்டன்ட். வட்டம்னா எல்லை, நற்றம்னா பெருந்தவம். தென்னை மரத்தில் இன்று நன்றாக முற்றிய காய் விழுகிறது. அது விழுகின்ற வேகத்தில் பாக்கு மரத்தின் உச்சியில் உள்ள சூமிக்க தேனடையை கிழித்து பலாய் பழத்தினை பிளந்து மாங்கனியை சிதற வைத்து வாழைப்பழத்தினை உதிர்க்கவும் செய்தது. இத்தகு வளம் நிறைந்த ஏமாத நாட்டின் உலகில் பல திசைகளும் பரவியிருந்தது. இதோட புகழ் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ இதுக்கான இமேஜ் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மரமும் அது கீழே ஒவ்வொன்றா விழுகும். ஸோ இதை வச்சுட்டு சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க. இறந்து கேட்பவர்கள் இல்லை என்னாது, வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது வெள்ளம். அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினுள் விரைந்து பாய்கிறது. அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதுகளும் பேரொலி எழுப்புகின்றன. அவ்வொலி கேட்டு புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. அத்தகு மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. அவ்வளோ விவசாயம் இருந்ததுங்கிறதுக்கு சொல்கிறாங்க. கருக்கொண்ட பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள் தோற்றம் கொண்டுள்ளன. இதை வச்சு ஓமையாக வச்சு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இது எதற்கு ஓமையாக கூறப்பட்டதுன்னு கேட்கலாம். கருக்கொண்ட பச்சை பாம்பு போல நெற்கதிர்கள் தோற்றம் கொண்டதாக இருக்காமா. நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல் உள்ளது. அப்பயிர்கள் முற்றியவுடன் நெற்கதிர்கள் சாய்ந்திருப்பது தெளிந்த நூலை கற்றவர்கள் நல்லவர்களின் பணிவை போல் உள்ளது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேராகிராஃப். எதுக்கு எது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் 1000, அறச்சாலைகள் 1000, மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணிமாடங்கள் 1000, செய்தொழில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் 1000, அதனால் நிகழும் திருமணங்களும் 1000, காவல் செய்யும் பாதுகாவலரும் 1000ன்னு சொல்லிட்டு 1000 இருக்கும். வரிகளும் அதே மாதிரி தான் இருக்கும். அடிசில் வைகள் 1000, அறப்புறமும் 1000 அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த வரி கொடுத்தா சீவக சிந்தாமணிங்க. உண்மையான தவம் புரிவோருக்கு இல்லறம் நடத்துவோருக்கும் இனிய இடமாகும். நிலையான பொருட்களை தேடுவோருக்கு நிலையில்லாத பொருட்செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடமாகும். நாடுகள் சூழ்ந்திருக்கும் எழில்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோரை ஏற்றும் வகையில் தாழ்ந்து மண்ணிலிற்கு இறங்கி வந்தது போல் திகழ்ந்தது. அடுத்து 300,000. இதோட கண்டினியூஷனாக ஓல்டு புக் ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும், அதையும் வேணும்னா பார்த்துக்கோங்க. அந்த பாடல் அடிக்கணும். 300,000 என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா 3 இதாக பிரிச்சிருப்பாங்க. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு 3 இது இருக்கும். ஸோ இதை வரிகள் கொடுத்துட்டு இது என்ன நாடுன்னு சொல்லி கொஷின் கேட்கலாம் இம்பார்ட்டண்ட்டாக. அதுக்கப்புறமா நூல்வெளியிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்டே இருப்பாங்க. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 300,000,
மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என பொதுப்படையாக பாடுகிறது. இது என்ன நூல்னு கேட்கலாம். 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்டது தான் முத்தொள்ளாயிரம். இது நூல் முழுமையாக கிடைக்கல. எவ்வளோ கிடச்சுன்னா 108. இதோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அவங்க 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்களாம் இருக்கலாம் கருதப்படுது. இது பொறுத்துக்களை கேட்கலாம். சேர நாடு அச்சமில்லாத நாடு, சோழ நாடு ஏற்கள சிறப்புடைய நாடு, போர்க்கள சிறப்புடைய நாடு, பாண்டிய நாடு முத்துடை நாடு. அல்லல் பலனத்து அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய இந்த பாடல் வரி சேர நாடும், காவல் உழவர் களத்து அப்படிங்கிறது சோழ நாடும், நந்தின் இளஞ்சினை அப்படிங்கிறது பாண்டிய நாடும் குறிக்கக்கூடிய பாடலாக இருக்குது. அதே மாதிரி கோக்கோதை நாடு சேர நாடு, கோக்கிலி நாடு சோழ நாடு, வெண்குடையான் நாடு பாண்டிய நாடு. இதை வச்சும் கூடி கனெக்ட் பண்ணி பொறுத்துக்களை கேட்கலாம். அல்லல் சேரு பலனம் நீர்மிக்க வயல், வெறி அஞ்சி பார்ப்பு குஞ்சு. இது பொருள்கூறில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. கமுகுங்கிறது பாக்கு, நந்துனா சங்கு, முத்தம்னா முத்து. அணிகளும் பார்த்துக்கோங்க. இந்த பாடல் வரி கொடுத்துட்டு அணி என்னன்னு கேட்கலாம். இது தற்குறிப்பேற்ற அணி முதல், இது மட்டும். மற்ற ரெண்டுமே ஓமை அணி. சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் வெம்பாம்பல்கள் மெல்ல விரிந்தன. அதை கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடித்தது என்று அஞ்சி விரைந்து தம் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் அடக்கி வைத்து கொண்டன. அடடா, பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேரனின் நாட்டில் இந்த அச்சம் இருக்கின்றனவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான இமேஜ் பார்த்துக்கோங்க. ஸோ இமேஜோடி கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என கூறி அழைப்பர். நாவலோ என கூறி அழைப்பவர்கள் யாருன்னா உழவர்கள். இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொல் யானை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போல் இருந்தது. யானை படைகளை உடையது சோழ நாட்டுடையது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சங்குகள் மணலில் ஈணுகின்ற முட்டைகள் முத்துக்கள் போல் இருக்கின்றன. தரையில் உதிர்ந்திருக்கின்ற புன்னை மொட்டுக்கள் முத்துக்கள் போல் இருக்கின்றன. பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாலில் இருந்து சிந்தும் மணிகளும் முத்துக்கள் போல் இருக்கின்றன. முத்துக்களாலான வெண் கொற்ற குடையை உடைய பாண்டிய நாட்டோடது முத்து வளம் கொண்டதுன்னு இதோட சிறப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் டே 11க்கான இது. ஓல்டு புக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீவக சிந்தாமணி மட்டும் 78வது பேஜ் நம்பர். மேக்ஸிமம் அதில் இருக்கிறது தான். சோழ அரச குடும்பத்தில் பிறந்தவர், சமண சமயத்தை சார்ந்தவர், கதை தலைவன் சீவகன். அவங்க பேர் வச்சு தான் சீவக சிந்தாமணின்னு வந்தது. ஸோ பாடல் வரிகள் அந்த அளவில் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டே 11க்கான டாப்பிக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.